உங்களுக்கு யாருக்கிட்ட ரொம்ப எளிதாக இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் வந்து ரொம்ப நீங்கள் ஈஸியாக யார்கிட்ட பேசுகிறீங்களோ, ஈஸியாக யார்கிட்ட பழகுறீங்க, ரொம்ப உரிமையோடு எடுத்து பழகுறீங்க, அவங்கக்கிட்ட தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணும். அதாவது எப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் உங்கள் நண்பர்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட நீங்கள் ஈஸியாக பேசுவீங்க. ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்து நண்பர், ஆனால் இப்போ வந்து அவருடைய நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கல, அவர் வந்து ஒரு நல்ல மாதிரி உங்கள்கிட்ட பழக மாட்டேன்றாரு, அவர்கிட்ட வந்து நிறைய கெட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் அவர்கிட்ட வந்து விடுபடணும். ஏன்னா அது ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் பழகுறீங்க. ஆனால் அதுவே வந்து அந்த உறவில் வந்து உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவர்கிட்டருந்து நீங்கள் விடுபட கற்றுக்கணும். அது மாதிரி உங்கள் வீட்டில் கூட அப்படி இருக்கலாம். உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், அல்லது வந்து யாராக வேணால் இருக்கலாம். அது ஒரு நெருங்கிய உறவினராக இருக்கலாம். அவங்க வந்து சரியாக நடந்துக்கலை அப்படின்னா, அவங்க ரொம்ப எளிதாக இருக்குது, அவங்ககிட்ட பழகுறது எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்கள்கிட்ட நாகரிகமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப பேசாதீங்க. ஏன்னா எளிதாக இருக்கிற இடத்துல தான் நம்ம விலகவும் கற்றுக்கணும். நமக்கு அவங்ககிட்ட பழகிறது எவ்வளோ தான் சண்டை போட்டாலும் திரும்ப பேசுகிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் அது வந்து அவங்க நாகரிகமாக பழக மாட்டேங்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்டருந்து நீங்கள் விலக கற்றுக்கோங்க. ஏன்னா அது ஈஸியான இடத்துல தான் நீங்கள் விலகவும் கற்றுக்கணும். நம்ம எங்கே நமக்கு ஈஸியாக இருக்குதோ, இல்லை அந்த உறவு முறையில் வந்து நாகரிகமான நடைமுறையே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எளிதாக இருக்கிறது என்பதற்காகவே அடிக்கடி ஒரு மோசமான சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த உறவுலேருந்து நீங்கள் விலக கற்றுக்கணும். எளிதாக இருக்கிற இடத்துலேருந்து தான் எங்கே நமக்கு எளிதாகவும் இருக்குதோ அங்கேருந்து தான் விலகவும் கற்றுக்கணும். இது நமக்கான பாதுகாப்பு. இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். நம்ம எளிதாக இருக்கிறது என்பதற்காக நாம் நாகரிகம் இல்லாமல் நம்மிடம் நடந்து கொள்வார்கள். நாமும் மற்றவங்கள்ட்ட அது மாதிரி நடந்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மிடம் ஒருத்தர் நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் என்பதற்காக அப்புறம் நாமளும் அவங்ககிட்ட நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்வோம். அதனால் வந்து அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம், உங்கள் கணவனாக கூட இருக்கலாம். கணவன் என்பதற்காகவோ மனைவி என்பதற்காகவோ நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்வாங்க, எளிதாக இருக்கிறது என்பதற்காக. அப்போ அது உங்களுடைய வளர்ச்சிக்கு அது தடையாக இருக்குதுன்னா அதுலேருந்து நீங்கள் விடுபட கற்றுக்கணும், விலக கற்றுக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் விலக கற்றுக்கலைன்னாக்கா அது உங்களை மீண்டும் நீங்கள் உங்களை முன்னேற விடாமல் உங்கள் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசில் வந்து அமைதியில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டும். அதனால் வந்து நாகரிகமான விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்குள்ள அனுமதி. அது யாராக இருந்தாலும், நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருக்கமான உறவு, உரிமையோடு பழகுகிற உறவாக இருந்தாலும் சரி, ஒரு தகுதியற்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் விடுபட கற்றுக்குங்க. எளிதாக இருக்கிற இடத்துல எங்கே நமக்கு எளிதாக இருக்கிறதோ அங்கு தான் நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கும்போது அது நமக்கு ரொம்ப அற்புதமான பலனை தரும். வெளியில் நம்ம வர இடங்களில் நம்ம நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கும். அங்கெல்லாம் நம்ம வந்து நாகரிகமாக நடந்து கொள்வதற்கு, அமைதியை ஏற்படுத்துகிற சம்பவங்கள் அங்கே நடைபெறுவதற்கு இந்த மாதிரியான அணுகுமுறை, இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் எளிதாக இருக்கிறது என்பதற்காக யாரிடமும் வந்து அநாகரிகமாக நடந்து கொள்ளாதீர்கள், நடந்து கொள்ளவும் அனுமதிக்காதீர்கள். உங்களை எளிதானவர்கள் என்று நினைத்து கொண்டு உங்களிடம் உங்களுடைய நெருங்கிய உறவினர் யாராவது அல்லது நண்பரோ தோழியோ அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. ஈஸியாக பேசிடுறாங்க, அதனால் திரும்ப சண்டை போடுறாங்க, அநாகரிகமாக நடந்து முடிஞ்சால் நாங்கள் உடனே அதை மறந்துடுவோம். ஆனால் வந்து அது அநாகரிகமானது அப்படிங்கும்போது இப்போ அதிலேருந்து அந்த அநாகரிகமான நடைமுறைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா இப்போ அவர்களிடமிருந்தே நம்ம விடுபடணும். இல்லை அவங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னா அவர்களிடமிருந்தே நாம் விடுபடணும். அதன் மூலம் நம்மையும் பாதுகாத்துக்கிறோம், அவங்க எப்படி பாதுகாத்துக்கிறாங்க அதை பற்றி நமக்கு இல்லை, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். எளிதாக இருக்கிறது என்பதற்காக யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா, மனைவி என்பவள் எளிதாக உனக்கு தெரியுதா, கணவனின் பார்வைக்கு இவளை எளிதாக அவமானப்படுத்தலாம், யார் வந்து கேட்க போகிறா, இவளை வந்து அடிக்கலாம், அடக்கலாம், அடிமைப்படுத்தலாம், ஒடுக்கலாம், உதாசீனப்படுத்தலாம், மரியாதை இல்லாமல் பேசலாம், கெட்ட வார்த்தையில் திட்டலாம், யார் வந்து கேட்க போகிறா, ரொம்ப எளிது என்று நினைத்து கொண்டு ரொம்ப எளிதாக இருக்கிறது
அப்படின்னு நினச்சிட்டு என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. பேசினாக்கா அங்கே தான் நம்ம வந்து எளிதாக இருக்கிறதுல எங்கே எளிதாக இருக்குதோ அங்கே தான் நம்ம வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணும். எளிதாக இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களை தான் கற்றுக்கிறதுக்காக அதை பயன்படுத்திக்கணும். எங்கே எளிதாக இருக்கோ அங்கே வந்து கெட்ட விஷயங்களை கற்றுக்காதீங்க. யாருக்கிட்ட உங்கள் கணவன் உங்களுக்கு எளிதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவனை வந்து எடுத்தறிஞ்சு பேசுகிறது, அல்லது கெட்ட வார்த்தையால் திட்டுறது, அல்லது குறை சொல்கிறது, அவமதிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை வச்சுக்கூடாது. அது மாதிரி மனைவியும் அப்படி தான். எளிதாக இருக்கிறது என்பதற்காக அவள் என்பவள் எளிதாக எனக்கு தெரிகிறாள், ஆதலால் அவளிடம் நான் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வேன், எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வதற்கு எனக்கு எளிதாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எளிதான விஷயங்களை பயிற்சி செய்யக்கூடாது. அதாவது எளிதாக கெட்ட விஷயங்களை பயிற்சி செய்யக்கூடாது. எங்கே எளிதாக இருக்கிறதோ, யார் உங்களுக்கு எளிதாக தெரிகிறாரோ அவர்களிடம் நீங்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பாக நீங்கள் கருதுங்க. கெட்ட விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை கருதாதீங்க. அதனால் வந்து உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எளிதாக தெரியலாம் என்பதற்காக அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள், அடித்து உதைக்காதீர்கள், கெட்ட வார்த்தையால் திட்டாதீங்க, அடிக்காதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு எளிதாக தெரியலாம். ஆனால் அவர்களிடம்தான் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை விட வலிமையானவர்களிடம் நீங்கள் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களோட பசங்கக்கிட்ட நீங்கள் ஒழுங்காக தான் பேசுவீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த குழந்தைகளை நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்டினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதனால் அங்கே வந்து நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்ட முடியாது. அந்த குழந்தைகளை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோட குழந்தைகளை நீங்கள் கெட்ட வார்த்தையில் திட்ட முடியாது, அவமதிக்க முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து அப்போ யார் வந்து கேட்க போகிறா, யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைகளை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க, அடிக்காதீங்க. எங்கே உங்களுக்கு எளிதாக இருக்கிறது, உங்கள் குழந்தைங்களை நீங்கள் அடிச்சிங்கனாலோ அவமானப்படுத்திங்கனாலோ பெருசாக யாரும் வந்து உங்களை கேட்க போகிறதில்ல. ஆனால் அங்கே உங்களுக்கு எளிதான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கெட்ட விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை கற்றுக்கோங்க. நல்ல விஷயங்களை உங்கள் குழந்தைகிட்ட எளிதாக இருக்கிறது, அந்த இடத்துல நீங்கள் நல்லபடியாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க, அநாகரிகமாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்கள் குழந்தைகளை வந்து அவமானப்படுத்தாதீங்க. அவர்களிடம் வந்து நீங்கள் நல்ல மாதிரி நடந்துக்க கற்றுக்கோங்க. எப்படி நல்ல மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கணும், நல்ல முன்மாதிரியாக எப்படி நடந்து கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். நம்மக்கிட்டே நாம் வந்து அந்த குழந்தைகள் என்ன நினைப்பாங்கன்னா, நாம் ஒரு குழந்தை, நம்மக்கிட்டே நம்ம அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க, மரியாதையாக பேசுகிறாங்க, நம்முடைய மனசே புண்படக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ அக்கறையாக பேசுகிறாங்க, நம்முடைய உணர்வு வந்து பாதிக்கப்படக்கூடாது, நாம் அவமதிக்கப்படக்கூடாது, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் அப்பாவும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, நாம் வந்து வருத்தப்பட்டால் அவங்க வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைகள் வந்து அப்பா அம்மாட்டேருந்து தான் கற்றுப்பாங்க. அப்போ நாமளும் அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் அப்பா அம்மாட்டேருந்து கற்றுப்பாங்க. நாம் குழந்தைகளாக இருக்கிறோம், அதனால தான் நம்ம அப்பா அம்மா இழுத்து போட்டு அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம குழந்தைகளாக இருக்கிறோம், அதனால தான் அவங்க அப்பா அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ நாமளும் அப்படி தான் குழந்தைகளாக இருக்கிறவங்க யாரெல்லாம் எளிதாக தெரிகிறார்களோ அவர்களையெல்லாம் அவமானப்படுத்தணும், கெட்ட வார்த்தையில் திட்டணும், அடிக்கணும், வாய்ப்பு கிடைச்சா அடிக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு எங்கேருந்து கற்றுக்கிறாங்கன்னா பெற்றவர்களிடம் தான் கற்றுக்கொள்கிறார். அதனால் பெற்றவர்கள் வந்து ரொம்பவும் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு யார்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கணவனுக்கு மனைவியிடமிருந்து, மனைவிக்கு கணவனிடமிருந்து, அப்புறம் வந்து குழந்தைகளிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எளிதாக இருப்பார்கள், இவங்கெல்லாம் எளிதாக தெரிவார்கள். கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும், அந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகள், இவர்களெல்லாம் எளிதாக தெரிவார்கள். எளிதாக தெரிகிறவர்களிடம் நாம் நல்ல மாதிரியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வந்து உங்கள் நல்ல குணங்கள் உங்களுக்கு இயல்பாக உங்களுக்குள்ளே இருப்பதற்கு அதுதான் வழிவகுக்கும். இயல்பாகவே உங்கள் உடம்புல வந்துடும். நீங்கள் எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டீங்க. ஏன்னா ரொம்ப எளிதாக தெரிகிற உங்கள் குடும்ப உறவுகளிடமே நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு தப்பு பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது, அவங்கெல்லாம் எளிதாக தெரிகிறார்கள். ஒரு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகள், இவங்கெல்லாம் எளிதாக தெரிகிற உறவுகள். இங்கேயே நீங்கள் கரெக்டாக நடந்துட்டீங்க அப்படின்னா வெளியில் போய் நீங்கள் நல்ல மரியாதையோட நல்ல பண்போடு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவீங்க, ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடுவீங்க.